welcome to question of the day series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் லெசன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்ம Xylemல ஆன்லைன் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ஃபீ பார்த்தீங்கன்னா 4275. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ்ல நீட் யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, திஸ் இஸ் அ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. And then doubt clarification நிறைய question paper எழுதணும்னா you can go for this batch. Okay, and this is a offline crash course which is going to start from March 27th. Okay guys, so now உங்களுக்கு எந்த seats like comfortா இருக்குமோ you can call this number and then confirm your seats. So ஒரு சில பேத்துக்கு last minute revision program will be helpful and ஒரு சில பேத்துக்கு offline crash course, ஒரு சில பேத்துக்கு online crash course, right? So உங்களுக்கு எந்த like crash course convenient ariko, you can call this number and confirm your seat. Okay, now let's come to the postulates of Bohr model, one of the important 5 mark, correct, right? So 5 point எழுதுறோம், 5 marks வாங்குறோம். First point என்ன சொல்றாங்க? The energies of electron in atom are quantized. What is the meaning of quantized? Which is fixed. So ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு ஒவ்வொரு fixed energy இருக்குன்னு சொல்றாங்க. Okay, and what is the second point? The electron revolving in around the nucleus in a certain circular path. So ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு இடத்துல ரிவால்வ் ஆகாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட்ல இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் which is ரூதர்ஃபோர்ட் மாடல்ல எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட் இருக்குன்னு சொல்லல, கரெக்ட்? பட் அதை கண்டுபிடிச்சது யாரு? போர் மாடல். ஓகே, ஸோ ஆல் த எலக்ட்ரான் இஸ் ஹேவிங் அ ஸ்டேஷனரி ஆர்பிட். அந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ல தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் எந்த ஆர்பிட்ல ஆங்குலர் மொமெண்டம் NH divided by 2π இருக்கு. ஓகே, ஸோ எந்த ஆர்பிட்ல NH divided by 2πங்கிற ஆங்குலர் மொமெண்டம் இருக்கோ அங்க மட்டும்தான் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும். சப்போஸ் இவ்வளோ ஆர்பிட்ஸ் இருக்கு, ஓகே, அதுல இந்த ஆர்பிட் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்னோட வேல்யூ ஹோல் நம்பரா இல்லாம சப்போஸ் 2.5 H by 2πன்னு இருக்கு. So this n is not the whole number, right? It is not like 1 2 3 4. அப்போ இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரானே இருக்காது. So the electron will stay or revolve in only the orbit having NH2π as a angular momentum. ஓகே, இதான் நம்மளோட தேர்ட் பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாங்க? this is an interesting task. See, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு 10th ஃப்ளோர் போகணும். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு எனர்ஜி வேணும், கரெக்ட், ரைட்? அப்போ அதே மாதிரி எலக்ட்ரான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோருக்கு போகுது அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் அப்சர்வ் எனர்ஜி. ஓகே, இங்க ஒரு 10 ஜூல்ஸ் இருக்கு, 10 ஜூல்ஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு 100 ஜூல்ஸ் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? ஒரு 90 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதுக்கு 10th ஃப்ளோர் போக முடியும். ஓகே, ஸோ நான் ஜூல்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அப்பதான் அதனால மேல இருக்கிற ஆர்பிட்ஸுக்கு போக முடியும். இதுவே மேல இருந்த அதோட ஆர்பிட் அகைன் கீழே வரணும்னா எனர்ஜி என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். நம்மளே ஒரு மவுண்டைன் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனா கீழே வர்றது இஸ் ஈஸி டாஸ்க், கரெக்டா? அப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து ஹையர் எனர்ஜிக்கு போகும்போது எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் அண்ட் ஹையர் எனர்ஜில இருந்து கீழே வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஓகே, அண்ட் அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜிஸா இருக்கும், which means இங்க 10 ஜூல்ஸ் and then இங்க 100 ஜூல்ஸ் இருந்ததுன்னா டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி இஸ் 90 ஜூல். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரானுக்கு நீங்க 90 ஜூல் ஆஃப் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோருக்கு போகும். அதனால தான் E2 minus E1. ஸோ E2ங்கிறது எனர்ஜி ஆஃப் ஹையர் ஆர்பிட்டா இருக்கலாம் or is எனர்ஜி ஆஃப் லோவர் ஆர்பிட்டா இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோருக்கு போகுதா இல்ல 10th ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகுதா அதை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்காங்க. நவ் லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த போர் மாடலோட நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த 1 electron ஸ்பீஷிஸ். அந்த 1 electron ஸ்பீஷிஸ் என்ன 1 electron ஸ்பீஷிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. Rn is equal to 0.529 n² divided by Z angstrom. Zங்கிறது என்னது? அட்டாமிக் நம்பர். எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க?
it is minus 13.6 z square n square. இது மாதிரி எல்லா 1 electron systemக்குமே வந்துட்டு Bohr has given the radius of orbit, energy of orbit. இதுக்கும் என்ன வித்தியாசம்? யூனிட் தான். ஸோ இங்க எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் ஆட்டம் இன்வர்ஸ்ல இருக்கு, இங்க கிலோஜூல் மோல் இன்வர்ஸ்ல இருக்கு. அது மட்டும் செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா கண்டிப்பா 5 மார்க்ஸ் இஸ் கேரண்டி. ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ கைஸ். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.